வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு. அண்ட் அஃபிஷியலி பேக்லாஷோடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ப்ராக் லெஸ்னரை பற்றின ஒரு அப்டேட், நியூ ரெசல்மேனியா சாம்பியன்ஷிப்பை பற்றின ஒரு அப்டேட், இதெல்லாம் பற்றி இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரசலிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஹாவல் காய்ஸ், WWE பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, ரசல்மேனியா சாம்பியன்ஷிப். ஸோ ரசல்மேனியா நடக்கும்போது ஒரு சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்து அதன் மூலியமாக வருமானம் சம்பாதிக்கணும்னு. ஸோ இது ரசல்மேனியா ஹாலிவுட்டில் கொண்டு வந்தாங்க. அதே சாம்பியன்ஷிப்பை தான் போன வருஷமும் WWE வந்து லைட்டாக அந்த க்ரீன் கலர் ஷேடோவை மட்டும் போட்டுக்கிட்டு மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த வருடமும் கோல்டன் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த வருஷம் ரசல்மேனியா லோகோவும் நல்லா இருக்குது, சீட்டு கட்டுமா இருக்குது. சாம்பியன்ஷிப்பை தொடர்ந்து பார்த்தா போன வருஷமாச்சு பச்சை கலர் ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு சாம்பியன்ஷிப் இருந்ததோ அதே சாம்பியன்ஷிப்பை மீண்டும் விற்றுருக்கானுங்க. இது என்ன ஒரு விஷயம் தெரியுமா? ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த சாம்பியன்ஷிப் எப்படி இருக்கும், ஸோ ரசல்மேனியா சாம்பியன்ஷிப், அதுவும் இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி விற்ற சாம்பியன்ஷிப்போட மதிப்பு இந்தியன் மதிப்பில் 25,000 ரூபா, இப்போ 85,000 ரூபா. சரி, இப்படி 3 மடங்கு அதிகரிச்சிருந்தா ஏதாவது இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதே சாம்பியன்ஷிப்பு சைடில் இருக்கிற பிளேட்டில் மட்டும் இந்த வருஷம் ரசல்மேனியாவோட லோகோவை மாட்டி விட்ருக்கானுங்க. எப்படிலாம் சம்பாதிச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? அதுதான் ஒருத்தருடைய பேராசையை தூண்டணும் போல இருக்குது. அப்போ எல்லாம் ஒன்று வாங்கிடுவானுங்கல்ல. பால் ஹேமனுடைய ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் ரா நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து என் கூட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ ரசல்மேனியாவில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ரால உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ரோமன் ரெயின்ஸ் வந்து பால் ஹேமன் மேலே கையை வச்சுட்டாரு. ஸோ அப்படி வச்சதுக்கப்புறமா கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக செத் ராலின்ஸ் வந்து கெத்து காட்டியிருப்பார். இப்போ முழுக்க பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா டைமில் எல்லாரும் பேசுகிற ஒரு பொதுவான பேச்சு என்னென்னா, பால் ஹேமன் வந்து செத் ராலின்ஸ் பக்கம் போயிடுவார், செத் ராலின்ஸ் பக்கம் போயிடுவார், செத் ராலின்ஸ் பக்கம் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நிஜமானு தெரில. பட் ஆனால் பால் ஹேமன் வேறு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து ப்ராக் லெஸ்னருடைய ஃபேன்ஸ் என்ன திரும்ப சொல்கிறானுங்க, ஐயோ நாங்களும் ஆட்டத்தில் இருக்கேயா, எங்கள் பிள்ளை பற்றியும் பேசுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எதுக்கு பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உண்டுங்க, அதுக்கு பேர் என்னதுன்னா கோல்டன் ஸ்டார். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஹால் ஆஃப் ஃபேம் மாதிரி வாக் ஆஃப் ஃபேம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஓல்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோல் இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் டாப் ஒன்னாக இருக்காங்களோ அவங்க எந்த கேட்டகரியில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சினி இண்டஸ்ட்ரி தான் நிறைய இருப்பாங்க. அண்ட் ஹாலிவுட், இந்த நம்ம ரொனால்டோ அந்த மாதிரியான பெரிய பெரிய துறையில் யாரெல்லாம் டாப் ஒன்னாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேம் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் WWE யாரும் இல்லை போல இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹாலிவுட்டில் இப்போ ஒலிம்பிக்கில் சம்பாதிச்சவங்க அவங்க பேர்லாம் இருந்துருக்குது. அந்த வகையில் நம்ம ஜான் சீனாவையும் பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலி வந்து ஃபிலிம் கேட்டகரியில் ஒரு ஸ்டார் ஆஃப் ஃபேமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டார் ஆஃப் ஃபேமை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க பேர்லாம் கிடையாது, செலக்ட் ஆகிருக்கிறவங்கலாம் கொஞ்சம் தான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம ஜான் சீனாவுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஹால் ஆஃப் ஃபேமாக ஆக்கி விட்ருக்கானுங்க. ஜான் சீனாவுக்கு பக்கத்தில் யாரோட பேர் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். இது டுவைன் ஜாக்சன். ஸோ இது வந்து எப்படி சொல்ல, ஃப்ளூக்கில் அமைஞ்சதா இல்லாட்டா எதுக்காக அமைஞ்சதுன்னு தெரில. பட் ஆனால் ராக்குக்கு அடுத்து தான் இவரோட பேர் இது இருக்குது. ப்ராக் லெஸ்னரை இந்த வருடம் ரசல்மேனியாவில் ஃபேன்ஸ் எல்லாருமே பெரிதும் எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் ஃபேன்ஸோடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் 2021 லாஸ் வேகாஸில் இப்போ நடக்க போகிற இதே அதனால தான் பார்த்தீங்கன்னா WWEலேருந்து ரசல்மேனியா சம்மர்ஸ்லாம் நடத்துனாங்க. ஸோ அந்த டைமில் ப்ராக் லெஸ்னர் யாரும் எதிர்பார்க்காத விதமாக பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் ஆகியிருந்தார். ஸோ ஸ்டில் அதில் ஒரு ஃபன் அண்ட் ஃபேக்ட் என்ன தெரியுமா, அப்பவும் ஜான்சனா வந்து சாம்பியன்ஷிப்பாக தான் மோதிட்டு இருந்தார், 17 டைம் சாம்பியன் ஆகணும்னு. அண்ட் ரோமன் ரெயின்ஸும் அன்றைக்கி மெயின் ஒன்று விளையாட்டு இருந்தார். ஸோ அதே தான் இந்த தடவை நடக்குது. ஸோ 2 பேரும் மெயின் ஒன்று விளையாடுறாங்க. ஸோ ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ நமக்கு திடுக்கிடும் ஒரு செய்தி கிடச்சிருக்குது. என்னென்னா, WWE பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பார்த்திங்கன்னா ப்ராக் லெஸ்னரோட பேரை சொல்லி மென்ஷன் பண்ணி அங்கங்கே நம்மளை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ WWE பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை இதுக்கப்புறமா அரைஸ் பண்ண போகிறாங்களாம். அதாவது ப்ராக் லெஸ்னரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், ப்ராக் லெஸ்னரை பற்றி ஒரு செய்தி வருது அப்படின்னா அதை நம்ம எரைஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இதுக்கு காரணம் சமீபத்தில் ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன், இதுக்கப்புறமா ரெஸ்லிங் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால WWEயில் இருக்கிற ஒரு சில பேருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வரமாட்டார் போல இருக்குது. ஸோ இதனால் அவரோட பேரை யூஸ் பண்ணண்டா அப்படின்னு நினச்சிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதனால தான் ப்ராக் லெஸ்னரை இதுக்கப்புறமா எரைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எரேஸ் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை இப்போ ஒன்றும் இல்லைங்க, செத் ராலின்ஸ் அடிக்கடி சொல்லுவார்,
நபீஸ்டன் கார்னர் அப்படின்னு ட்ரூ மேக்கின்டர் சொல்லுவார் நபீஸ்டன் கார்னர் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை எலிமினேட் பண்ணிடுறோம். எப்படி ஜான் மார்க்ஸினுடைய பேரை ரொம்பவே முக்கியமான விஷயமா இருந்தாலும் எப்படி யூஸ் பண்ணாமல் இருக்காங்க, இப்போ ஷீல்டோட ஸ்டோர்லலாம் எப்படி யூஸ் பண்ணாமல் இருக்காங்க, அப்படி ப்ராக் லெஸ்னரோட பேரும் இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் யூஸ் பண்ணுவோம், மற்றபடி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு எரேஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ காய்ஸ், அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் இந்த வருடம் பேக்லாஷ் வந்து மே 10, அதாவது ரசல்மேனியா முடிஞ்ச அடுத்த 20வது நாளில் நடக்க போகுது. ஸோ இன்னும் 20 நாள் தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ கணக்கு பார்த்தாலும் 25 நாள் தான் இருக்குது. இப்போ அந்த பேக்லாஷோடைய டிக்கெட் சேலிங் அமர்க்காமல் நடக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ராண்டி ஆர்டனுடைய ஹோம் டவுன் எஸ்டி லோசஸில் தான் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ ஜான் ஜோசஸ் அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நடக்குது. அப்படிங்கிறதுனால ராண்டி ஆர்டன் தான் முக்கியமான விஷயம். எப்படி ட்ரூ மேக்கின்டர் அவங்க நாட்டில் ஒரு பெரிய ஆளோ, இங்கே நம்ம ராண்டி ஆர்டன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்டி லோசஸ் ஷோ நடக்கும் போதெல்லாம் ராண்டி ஆர்டனை முதன்மையாக வச்சு தான் ஃபர்ஸ்ட் லுக்கெலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வருஷம் ரசல்மேனியாக்கு அப்புறமா ஜான் சீனா அண்ட் கோடி ரோட்ஸ், ரோமன் ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முகங்கள் இருந்தாலும் WWE பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் ஒருத்தர் போதும், அவரை வச்சே நம்ம வந்து பெரிய டிக்கெட் வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராண்டி ஆர்டனுடைய ஒத்த முகத்தை வச்சு பேக்லாஷோடைய டிக்கெட் சேலிங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஒரு ஃபன் அண்ட் ஃபேட் என்ன தெரியுமா, ரசல்மேனியாவில் இந்த நாள் வரைக்கும் ராண்டி ஆர்டனோட மேட்சை கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் ரசல்மேனியாவுக்கு அடுத்ததான் நடக்க போகிற பேக்லாஷை ராண்டி ஆர்டனை மட்டுமே வச்சு இப்படி ஒரு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ட்ரிபிள் ஹைச் கையில் போனதுக்கப்புறமா அன்னதர் ரெஸ்லிங் கம்பெனி கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போடுறது அப்படிங்கிறது சாதாரணமாகிடுச்சு. இப்போது டிஎன்ஐயும் என்எக்ஸ்டியும் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க WWE. ஆனால் இப்போ சமீப காலம் அந்த அளவுக்கு பெருசாக தெரில. கொஞ்ச நாள் முன்னாடிலாம் ஜெஃபாடி மேத்தாட்லாம் வந்து இப்போ கலகலன்னு இருந்துச்சுல. ஸோ ரசல்மேனியா டைம்னால அப்படி விட்டுருக்காங்க போல இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி அன்னதர் ஒன் நாங்கள் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் கூட த ஃபைனல் பாஸ் தி ராக் இருக்கார்ல, அவர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய டிஷர்ட்டில் NJPW ரெஸ்லிங் கம்பெனியோடைய டிஷர்ட்டை போட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார். இது ஒரு சில நாட்கள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ WWEயும் பார்த்தீங்கன்னா அன்னதர் ரெஸ்லிங் கம்பெனி கூட நாங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொன்னது, ராக்கோட விஷயம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ AEW கூட அவங்க பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஃபர்பிடன் டோர் அப்படிங்கிற பேப்பர்லாம் நடத்துகிறாங்க. அதாவது என்னன்னா NJPW இருக்கிற ரெஸ்லரும் AEW இருக்கிற ரெஸ்லரும் மாறி மாதிரி ஒரு பேப்பர்லேயே சண்டை போடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா NJPW கான்ட்ராக்ட் வந்து AEW முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க WWE கூட அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய திடுக்கிறம் செய்தி கிடச்சிருக்குது. காய்ஸ், அப்படிலாம் நடந்ததுன்னு வைங்களேன், எதிர்பார்க்காததை நாம் எதிர்பார்க்கலாம். அண்ட் NJPWயும் பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்டான ரெஸ்லர்ஸ் இருக்காங்க, அவங்களும் WWE யூஸ் பண்ணால். ஆனால் AEW வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேரக்ட்லி சபரிக்கு சமமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்லர்ஸ் வந்து இங்கே உள்ள AEW வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கே மோதுறது. ஸோ அது நல்லாயிருக்கும். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து அவங்க அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்குள்ளே பார்ட்னர்ஷிப் வச்சாலும் அதர் ரெஸ்லிங் கம்பெனி ரெஸ்லர்ஸை ஒன்லி NXTல தான் சண்டை போட வைக்கிறாங்க. மெயின் ராஸ்டரில் இருக்கிறவங்களுக்கு ஒர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. பட் நான் NJPW அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டால் எப்படி அப்படின்னு தெரில. மேபி அதை பற்றின எதாவது அப்டேட் கிடச்சுன்னா பார்க்கலாம்.